ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசி வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி. இது பச்சரிசியில் தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். அதுக்காக நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைக்க முடியும்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரேஷன் அரிசி வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இட்லி மாவுக்கு அரைச்சதுனால அது கூடவே சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். குறைப்பு இல்லாமல் நல்லா திக்காக மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் இருக்கட்டும். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து தண்ணியாக தான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு வந்து இறுக்கம் கொடுத்துரும். இந்த ரெசிபி வந்து நம்ம உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த மாவு அப்படியே வச்சுட்டேன். அது நல்லா டைட்டாக ஆகிடுச்சு மாவு. இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி ரேஷன் பச்சரிசி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் உள்ள பச்சரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கதாக இருந்துச்சுன்னா அரிசி கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா இந்த 1 கப் அரிசி, அதாவது சாதமும் சேர்த்துக்கோங்க. நான் கிரைண்டரில் அரைச்சேன் அப்படிங்கிறதுனால சாதத்தை விருதாக அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது கூட ஒரு 2 ஸ்பூன் மாவு, பச்சரிசி மாவு அரைச்சதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மிக்சிலே அரைச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா அது கூடவே சேர்த்து இந்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சாதத்தையும் இது கூட நம்ம அரைச்சி சேர்த்து வச்சு அதை வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பச்சரிசி மாவு, அரிசி நனைய போட்டு ஊற வச்சு எடுத்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணால் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டி பாகு சேர்க்க போகிறோம். அப்போ இதுவே நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா கருப்பட்டி பாகு சேர்க்குறப்ப கூடுதல் தண்ணியாகிடும். இப்போ கருப்பட்டி பாகு ஒரு 200 கிராம் இல்லை 100 கிராம் கருப்பட்டியை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி காய்ச்சி பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பாகுப்பதம் தேவையில்லை, கருப்பட்டி நல்லா கரைஞ்சால் போதும். இனிப்பு நிறையா வேணுங்கிறவங்க கூடுதல் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி பாகு நீங்கள் ஆட் பண்ணுற விதத்தில் தான் அந்த இனிப்பு இருக்குது. இப்போ தண்ணியாக கருப்பட்டியை காய்ச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். கெட்டியாக வச்சு நீங்கள் கருப்பட்டி காய்ச்சிங்க அப்படின்னா இனிப்பு வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. மாவையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு பாருங்கள், கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒயிட் கலரில் இருந்தது. நம்ம கருப்பட்டி பாகு ஊற்றையும் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல திக்னஸ் மாறிடுச்சு. கலர் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கருப்பட்டி பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் சப்போஸ் அப்படி ரொம்ப நீங்கள் ஊற்றி கெட்டியாகிடுச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. மாவு இறுக்கம் கொடுத்துடும். தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராகிடும். இப்போ நான் கூடுதலாக கருப்பட்டி பாகு சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு கம்மியாக தான் இருக்குது எனக்கு. நான் கூடுதலாக கருப்பட்டி பாகு சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணுன்னாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாவு கூட நீங்கள் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லை வெறும் பச்சரிசி மாவு போதுங்கிறவங்க ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா மாவு இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் பணியாரம் தான் செய்ய போகிறோம். இனிப்பு பணியாரத்துக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பணியாரக்கல் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாவே இருந்தாலுமே நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த பணியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரக்கல்ல எப்பவும் போல் விட்டுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் பணியாரம் ஊற்றுறதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து கல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் பணியாரமும் நல்லா சூப்பராக வரும். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக ஊற்றாமல் ஒரு 3/4 பகுதி
ஊற்றுங்க. ஃபுல்லாக சட்டி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா திருப்புறப்ப கஷ்டமாயிரும். அந்த குழி வந்து ஃபுல்லாக நிறையக்கூடாது, 3/4 பகுதி வரக்கூடிய அளவுக்கு நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அதை வச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா திருப்பிக்கோங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவு சேருங்க. மைதா மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரப்பராகிடும். கோதுமை மாவு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை எதுவுமே வேண்டாம், வெறும் பச்சரிசி மாவு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திருப்பி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து 1 மணி நேரம் வச்சுருக்கேன் இந்த பணியாரத்துக்கு. அடுத்து இன்னும் ஒரு ரெசிபி இதே மாவில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு வாட்டி மேலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை மாவே சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ரேஷன் பச்சரிசி மாவில் ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதே மாவை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக தண்ணியாக இருந்த மாவு இப்போ கெட்டியாக இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதே மாவு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இந்த தண்ணியாக இருந்து இந்த ரெசிபி செய்யக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது வந்து எண்ணெயில் ஊற்றி தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு வந்து எண்ணெயில் ஊற்றி இந்த மாதிரி அப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எண்ணெய் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க பணியாரம் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்காக நான் இதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் அது வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலே அந்த குளிர்ச்சிக்கும் அந்த மாவு வந்து கெட்டியாகிடும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் வரும். எப்படி தோசை மாவுக்கு வந்து உளுந்து அரைக்கப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் சேர்த்தாக்கி அந்த தோசை மாவு வந்து நல்லா வருங்கிறாங்களோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இதுலேயும். இந்த மாவையும் ஒரே ஒரு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி எண்ணெயை நல்லா கோதி விட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த அப்பம் வந்து ரொம்ப சூப்பராக யம்மியாகவும் இருக்கும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த பேக்கிங் சோடாவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஸ்வீட் அப்பம் ரெடி பண்ணியாச்சு. பச்சரிசி மாவில் பணியாரமும் அப்பமும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஓட்டிங்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது எவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளே வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா வெளியிலே நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சாகவும் வரும். நம்ம எந்த பேக்கிங் சோடாவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எந்த சோடா உப்பும் சேர்க்காமலே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.